தூத்துக்குடியில் அதிகாலை முதல் கனமழை கொட்டி வருகின்றது. இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் ஜெயக்குமார். இத்தொடர்பான முழு விவரங்களை கேட்கலாம். ஜெயக்குமார், எந்தெந்த பகுதிகளில் அங்கு தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கி இருக்கின்றது? இத்தொடர்பான விவரம். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் நேற்று 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு பிறகு மழை சற்று ஓய்ந்திருந்தது. அதிகாலை முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் காலை 6 மணிக்கு பிறகு கனமழையாக பெய்து வருகிறது. இதனால் சாலைகள்ல தண்ணீர் பெருக்கெடுத்திருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில ஒரு அடிக்கு மேல் சாலையில தண்ணீரை பெருக்கெடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குடியிருப்பு பகுதிகளாக PND காலனி, முத்தம்மாள் காலனி, ரகுமத் நகர் போன்ற பகுதிகள், ராஜீவ் நகர் போன்ற பகுதிகளில் அதிகமான தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் ஒரு சில குடியிருப்புகளுக்குள்ளேயும் தண்ணீர் தற்போது வர துவங்கி இருக்கிறது என மக்கள் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில மழை இன்னும் பெய்து கொண்டேதான் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில இங்கு இரவுல இருந்து தற்போது வரை 674 மில்லிமீட்டர், அதாவது 67 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக காயல்பட்டினத்துல 120 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. சாத்தான்குளத்துல 107 மில்லிமீட்டரும், ஸ்ரீவைகுண்டத்தில் 80 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதனால தாமிரபரணி ஆற்றுல அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் இரவு 60,000த்திற்கும் அதிகமான கனஅடி நீர் வினாடிக்கு வெளியேறி கொண்டிருந்தது. தற்போது 54,000 கனஅடி தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கிறது. இதனால ஏரல் தரைப்பாலம் முற்றிலும் மூழ்கி ஒரு சில கிராமங்கள் முழுமையாக தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. சிவராமமங்கலம், அப்பன் கோயில் 2 கிராமம் தற்போது மூழ்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆற்று ஓடையில் ஒரு உடைப்பு ஏற்பட்டிருந்தது கடந்த ஆண்டு. அந்த வேலை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அதே இடத்தில் நேற்று இரவு உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக JCB இயந்திரம் மூலம் அதை அடைத்து சரி செய்து இருக்கிறார்கள். இருந்தாலும் தற்போது மழை அதிகமாக இருப்பதால் காயல்பட்டினம் போன்ற பகுதிகளிலேயும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதாக மக்கள் கூறுகின்றனர். தூத்துக்குடி மாநகரை பொறுத்த வரைக்கும் இரவு மொத்தம் 19 மில்லிமீட்டர் தான் மழை பதிவாகி இருந்தது. தற்போது கனமழையாக பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.